தமிழ் தாய்க்கு பிறந்த ஒரு ராப் பாடகர் இன்னைக்கு கேரளத்தையே அதிரடிச்சிட்டு இருக்கிறாரு, கலங்கடிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த ராப் பாடகர் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக RSS பிஜேபி குரூப்புகளுக்கு மாறிட்டு இருக்கிறாரு. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன விஷயம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம் வாங்க. இசை வடிவத்துல பல்வேறு இசை வடிவங்கள் இருக்கு. ஆனா இந்த ராப் பாடல் அப்படிங்கிறது சமூக மாற்றத்திற்கான இல்லைன்னா சமூகத்தை கேள்வி கேட்கறதுக்கான அடிமை முறைக்கு எதிரான ஒரு விஷயமாகத்தான் இந்த ராப் பாடல் உருவாச்சு. ராப்ஸ் இசை அப்படிதான் உலகமெங்கும் பிரபலமாச்சு. அது நமக்கு தெரியும். தமிழகத்திலையும் ராப் பாடல்கள் நிறைய பேர் இருக்காங்க. திருக்குறள், அறிவு, பால்டப்பா இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் சொல்லக்கூடிய அரசியல் பாடல்களை பாடிட்டு இருக்கிறது திரு அறிவும் இசைப்பிரியாவும் தமிழகத்தில் பெரிய அளவில் பாடிட்டு இருக்காங்க. ஆனால் கேரளத்துக்கு இது புதுசு. முதல்ல வேடன் அப்படிங்கிறவர் யாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். வேடன் அப்படிங்கிறவருடைய பேர் கிரண்தாஸ் முரளி அப்படிங்கிறது தான் வேடனுடைய இயற்பெயர். வேடனுடைய அம்மா ஸ்ரீலங்காவில் உள்ளவங்க. ஸ்ரீலங்காவில் ஜாஃப்னாவில் பிறந்த அவங்க அங்கே இலங்கையினுடைய சூழல் உங்களுக்கு தெரியும். அங்கே வாழ முடியாத சூழல், யுத்த நெருக்கடி. அந்த காலகட்டத்தில் ஜாஃப்னாவிலேருந்து கிரண்தாசனுடைய அம்மா இங்கே குடிபெயர்ந்து வராங்க. தமிழகத்தில் இங்கே ஊட்டியில் தங்கி இருக்கும்போது அவருக்கும் ஒரு கேரள இளைஞருக்கும் காதல் ஏற்படுது. அவரை திருமணம் பண்ணிட்டு அங்கேருந்து குடிபெயர்ந்து கேரளத்தில் கலாச்சார மாவட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய திரிசூர் மாவட்டத்தில் ஒரு ரயில்வே புறம்போக்கு இடத்துல அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. அங்கே தான் கிரண்தாஸ் முரளி அப்படிங்கிறவர் பிறக்கிறார். கிரண்தாஸ் முரளி சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுல வல்லவராக இருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய குளங்கள், காயல் அப்படின்னு சொல்லுவாங்க கேரளத்தில். எங்கே பார்த்தாலும் நீர்நிலைகளாக இருக்கும். அங்கே மீன் பிடிக்கிறதுல அவர் எப்படி மீன் பிடிக்கிறாருன்னா, அம்பு மாதிரி ஒன்றை வச்சு வேட்டையாடி மீனை பிடிக்கக்கூடிய ஒரு திறமை, ஒரு கலைத்தன்மை அவர்கிட்ட இருந்தது. இதை வச்சு அங்கே இருக்கக்கூடிய சிறுவர்கள் கிரண்தாஸ் முரளியோட வயதை ஒத்த நபர்கள் எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வேடா வேடான்னு சொல்லி கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே பேர் வேடன் கிரண்தாஸ் முரளி பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதும் இதே பேர் தொடருது. இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக கிரண்தாஸ் முரளிக்கு மாறுது. இந்த பேரை கிரண்தாஸ் முரளி வெறுக்க ஆரம்பிக்கிறான். இப்படி தான் வேடனுடைய சிறு வயது பருவம் இப்படி தான் கழியுது. பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய கிரண்தாஸ் முரளி தன்னுடைய பள்ளி படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. கூலி வேலைக்கு கிரண்தாஸ் முரளி போயிட்டு இருக்கிறாரு. அப்போது நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், பல்வேறு ஒடுக்குதல்கள், தன்னுடைய நிறத்தின் மூலமாக அவருக்கு நிகழக்கூடிய விஷயங்கள் இல்லைன்னா ஒடுக்குதல்கள், இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக கிரண்தாஸ் முரளிக்கு மாறுது. இந்த வலிகளை கிரண்தாஸ் முரளி கவிதைகளாக எழுத ஆரம்பிக்கிறாரு. நண்பர்களுடைய தொடர்புல கிரண்தாஸ் முரளிக்கு வாசிக்கக்கூடிய பழக்கம் அப்போதான் உருவாகுது. வாசிக்கிறதுல கிரண்தாஸ் முரளிக்கு ஏற்கனவே மிகப்பெரிய மடி, ஒரு சோம்பல் உண்டு அப்படிங்கிறத கிரண்தாஸ் முரளியை சொல்லியிருக்கிறார். ஆனால் சமூக மாற்றத்திற்காக இல்லைன்னா நம்ம நினைக்கக்கூடிய சிந்தனை இந்த புத்தகங்கள்ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்த பிறகு கிரண்தாஸ் முரளியுடைய வாசிக்கக்கூடிய பழக்கம் அதிகரிக்குது. அதன் மூலமாக சிந்தனைகள் கிரண்தாஸ் முரளிக்கு உள்ளாலே பெருகுது. கிரண்தாஸ் முரளி தொடர்ந்து பல்வேறு கவிதைகளை, தன்னுடைய சிந்தனைகளை, இந்த சமூக மாற்றத்திற்கான விஷயங்களை எழுத ஆரம்பிக்கிறாரு. இதை நண்பர்களோட, நெருக்கமான நண்பர்களோட, நம்பிக்கைக்குரியவங்களோட பாட ஆரம்பிக்கிறாரு. இதை பாடல்களா ஏற்கனவே இருக்கக்கூடிய டியூன்ல பாட ஆரம்பிக்கிறார். பாட ஆரம்பிக்கும் போது அந்த நண்பர்களுக்கும் இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்படி இருக்கும்போது தான் எர்ணாகுளத்தில் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம், ஒரு தொழிலாளர் போராட்டம்னு நினைக்கிறேன். அந்த போராட்டத்தில் கிரண்தாஸ் முரளி கலந்துக்கிடுறாரு. கிரண்தாஸ் முரளி அவருடைய நண்பர்கள் அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே கிரண்தாஸ் முரளியை பாட சொல்கிறாங்க. பாட சொல்லும்போது கிரண்தாஸ் முரளி அந்த இடத்துல ஒரு பாடல், தான் எழுதிய ஒரு பாடலை பாடுறாரு.
இவ்வளோ வேகமாக பாடுறாரு. ராப் சிங் மாதிரி எவ்வளோ வேகமாக வந்து அந்த பாடலை பாடுறாரு. இது மிகப்பெரிய அளவில் உற்சாகத்தை கிரண்தாஸ் முரளிக்கு ஏற்படுத்துது. பெரிய அளவில் பாராட்டுக்களை வந்து கிரண்தாஸ் முரளிக்கு அந்த இடத்துல வந்து வாங்கி கொடுக்குது. இந்த உற்சாகத்துக்கு பிறகு கிரண்தாஸ் முரளி தொடர்ந்து மீண்டும் மீண்டுமாக எழுத ஆரம்பிக்கிறாரு, டியூன் போட ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் கிரண்தாஸ் முரளியுடைய பல்வேறு நண்பர்கள் சேர்ந்து கிரண்தாஸ் முரளிக்கு ஒரு ஃபண்டை கொடுத்து முதல் பாடல் ஆல்பத்தை வந்து கிரண்தாஸ் முரளியை வந்து வெளியிட வைக்கிறாங்க. அதனுடைய பேர் தான் வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படிங்கிற பேரு. இந்த பாடல்கள், கிரண்தாஸ் முரளியுடைய பாடல்கள் வந்து கேரளத்தில் குறிப்பிடப்படும்படியான ஒரு தாக்கத்தை வந்து உருவாக்குது. பலரும் இது நல்லா இருக்கே, சிறப்பா இருக்கே அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த பாடல் வரிகளை மட்டும் நான் ஒரு 2-3 பாடல்கள் வரிகளை மட்டும் நான் பாடுறேன். நீர்நிலங்களின் அடிமை யாரு, உடைமை யாரு, நிலங்கள் 1000 வேலியில் திரிச்சதாறு, திரிச்ச வேலியில் குலம் முடிச்சது எத்தனை பேரு, முதுகு கூனி தரகள் தானு இனி எத்தனை நாள் அப்படிங்கிற பாடல். இப்படி வந்து கிரண்தாஸ் முரளி வேடனுடைய பாடல் தொடங்குது. இந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து கேரள சமூகத்தில் வந்து கேரள நிலப்பரப்பு எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு புராண கதை இருக்கு. பரசுராமன் மழுவெறிஞ்சு உண்டாக்கியதான கேரளம் அப்படிங்கிற ஒரு பெருமையை வந்து ஏற்கனவே வந்து மலையாளிகள் வந்து பேசிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு கட்டுக்கதை, இது ஒரு பொய் அப்படிங்கிற புரிதல் கூட இல்லாம மலையாளிகள் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு உள்ள தலைமுறை வந்து இதை கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பரசுராமன் மழு எறிஞ்சதுன்னா பரசுராமன் கத்தி மாதிரி ஒன்றை வந்து ஒரு ஆயுதத்தை வந்து எறிகிறாரு. அது எவ்வளவு தூரம் போய் கரங்கி வந்து விழுந்ததோ அந்த இடம் எல்லாம் கேரள நிலமாக மாறுது. அந்த நிலத்தை வந்து 64 பிரிவுகளாக பிரித்து அன்னைக்கு இருந்த பிராமணர்களுக்கு பரசுராமன் வந்து தானமாக கொடுக்கிறார். இதுதான் கேரள உருவாக்கத்தினுடைய கதை. அப்போ இந்த கதை காலகாலமாக சொல்லப்பட்டு வருது. அப்போ இந்த நிலம் வந்து பிராமணர்களுக்கு சொந்தம், கடவுளை பிராமணர்களுக்கு கொடுத்த நிலம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை தான் இதுல வந்து உள் வச்சிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு தந்திரமாக இந்த வேலைகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இதுல பார்க்க வேண்டியிருக்கு. இதுல தான் வேடன் மாதிரியான ஆட்கள் இந்த கேள்வியை எழுப்புறாங்க. இப்படி பிரிக்கப்பட்ட இடத்துல அடிமையாக இருந்தது யாரு, அவனுக்கு எந்த உரிமையும் கொடுக்காம அடிமைப்படுத்தி வச்சிருந்தது யாரு, இப்படிங்கிற கேள்விகளை வந்து வேடன் வந்து எழுப்புறாரு. இதுதான் மிகப்பெரிய அச்சுறுத்தலை இங்க இருக்கக்கூடிய உயர் சமூகத்தினருக்கு, இல்லைன்னா உயர் ஜாதியவாதம் பேசுறவங்களுக்கு, நாங்க தான் இங்க பெரிய ஆட்கள் அப்படின்னு பேசுறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை வந்து உருவாக்குது. கேள்வி கேட்கறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு உற்சாகத்தை இளைஞர்கள் மத்தியில உருவாக்குது. வேடனை பின்தொடரக்கூடிய ஆட்கள் வந்து கூடுறாங்க. வேடனை ரசிக்கக்கூடிய பாடல்களை கேட்கக்கூடிய ஆட்கள் கூடுறாங்க. வேடன் வந்து தொடர்ந்து பல்வேறு இசை ஆல்பங்களை வந்து வெளியிடுறாரு. பூமி நான் வாழும் இடம், புத்தனாய் பிற, இப்படி நிறைய ஆல்பங்களை வந்து வெளியிடுறாரு. இதுக்கு எல்லாமே மிகப்பெரிய அளவுல பேரு கிடைக்குது. கேரள சமூகத்துல வந்து பிரபலமாக இந்த பாடல்கள் வந்து பேசப்படுது. தொடர்ந்து சில திரைப்படங்களுக்கும் பாடல் எழுதி அதை வந்து வேடனை வந்து பாடுறாரு. ரொம்ப பிரபலமாக ஓடின மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற படத்துல வந்து ஒரு பாடலை வந்து வேடன் பாடி இருக்கிறாரு. ஒட்டுமொத்த கேரள சமூகத்தினுடைய ஒரு நாயகனாக வேடன் வந்து மாறிட்டு இருந்த இந்த நேரத்துல தான் வேடனுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஏற்படுது, ஒரு பிரச்சனை உருவாகுது. அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, வேடன் தங்கியிருந்த இடத்துல வந்து ஒரு 6 கிராம் கஞ்சாவை வந்து பிடிக்கிறாங்க. 6 கிராம் கஞ்சாவோட சேர்த்து வேடனையும் அவனுடைய நண்பர்களையும் வந்து கேரளா போலீஸ் வந்து கைது பண்ணுது. வேடன் வந்து மிகப்பெரிய பேசுபொருளாக மாறிட்டு இருக்கக்கூடிய, ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு ஐக்கானாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த விஷயம் நடக்கும்போது கேரள சமூகம், இல்லைன்னா கேரளத்துல வந்து வேடனை பின்தொடரக்கூடியவங்க, ஐயோ இப்படி ஆயிப்போச்சு, இப்படிப்பட்ட நபரா அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்குள்ளால போறாங்க. போய் இது வந்து பேசு பொருளாக மாறிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து 6 கிராம் கஞ்சா தான். இது வந்து வேடனை வந்து பிணையில் போலீஸ் ஸ்டேஷன் பிணையிலேயே வந்து வேடனை வந்து விடலாம், அதுக்கான குற்றம் தான் இது அப்படிங்கிற விஷயத்த வந்து கேரளா மீடியாக்கள் பேச ஆரம்பிக்குது. அப்போ வேடன் ஏதோ திட்டமிட்டு கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூடவே வந்து அவங்க வந்து பேசுகிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். இதில் வந்து
வேடன் கைது செய்யப்படும் போது எங்கேயுமே முகத்தை மறைச்சு, இல்லைன்னா நான் இப்படி ஒரு இது பண்ணிட்டேன் அப்படிங்கிறத தலை தாழ்ந்தியோ எங்கேயுமே இருக்கலை. ஆனால் வேடன் ஒரு விஷயத்தை வந்து இங்கே அந்த இடத்துல வந்து பத்திரிகையாளர் மத்தியில் பதிவு பண்ணுறார். நான் பண்ணது தப்பு, நான் இப்படிப்பட்ட தவறு செய்தேன், என்னை வந்து இந்த விஷயத்தில் இளைஞர்களும் சரி குழந்தைகளும் சரி யாருமே பின்தொடரக்கூடாது, இதுலேருந்து நான் மீண்டு வருவேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறாரு. அப்போது இது பேசுபொருளாக மாறி வேடனை வந்து ஜாமீனில் விடலாம் அப்படின்னு ஒரு பிரச்சாரமாக கேரளா முழுவதும் தொடங்கும் போது அடுத்த விஷயத்தை கொண்டு வனத்துறை வருது. வேடனுடைய கழுத்துல புலிப்பல்லு கிடக்கு, அப்ப இந்த புலிப்பல்லு எப்படி வேடன்கிட்ட வந்தது அப்படிங்கிறத விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி வேடனை வந்து கஸ்டடியில் எடுக்கிறாங்க. கஸ்டடியில் எடுத்து வேடனை வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே ஒரு பிரச்சனையிலேருந்து வெளிவரும்போது இன்னொரு பிரச்சனையில வந்து வேடனை வந்து வனத்துறை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்குது. அந்த வனத்துறை அதிகாரி வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது சொல்றாரு, வேடனுடைய பின்புலத்தை நம்ம பார்க்கணும், வேடன் எங்கேருந்து வந்தாருங்கிறத பார்க்கணும், வேடனுடைய அம்மா வந்து ஜாஃப்னாவில் உள்ளவங்களாகும், அப்போ ஜாஃப்னான்னா அவனுடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறத நம்ம விசாரிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் மத்தியில் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இந்த புலிப்பல் கொடுத்த நபர் வந்து ஊட்டியை சேர்ந்தவர், வேடனுடைய ரசிகர் அப்படின்னு சொல்லி இந்த இதை கொடுத்திருக்கிறாரு, அதை தான் அவர் அணிஞ்சிருக்கிறாரு, இந்த பின்புலத்தையும் நம்ம விசாரிக்க வேண்டியது இருக்கு இப்படிங்கிற விஷயத்தை பேசும்போது கேரள ஊடகங்கள் இந்த இதை எடுத்துக்கிட்டு விவாத பொருளாக்கி வேடனை வந்து திட்டமிட்டே இந்த இதில் சிக்க வைக்கிறதுக்கான வேலையைத்தான் இந்த அரசாங்கம் செய்யுது, இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடிய உயர் வகுப்புகள் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த வந்து கேரள ஊடகங்கள் வந்து பேச ஆரம்பிக்குது. என்னன்னா 2011 வந்து கேரள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் அவர்களுடைய வீட்டில இருந்து 3 யானை தந்தத்தை வந்து பிடிக்கிறாங்க. அன்னைக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய பேசுபொருளாக பெரிய பிரச்சனையாக வந்து உருவெடுக்குது. இந்த தந்தம் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பேசப்படுது. இது வந்து கேஸ் ஆகுது, கேஸ் ஆகி வந்து நீதிமன்றத்துக்கும் வருது. அதுக்கு பிறகு இந்த பிரச்சனை எப்படி போச்சு, என்ன ஆச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அப்போ அதிகாரத்தில் இருக்கிறவங்க இல்லைன்னா அதிகாரத்துக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க என்ன செஞ்சாலும் அவங்கள நீங்கள் விட்டுருவீங்களா அப்படிப்பட்ட கேள்வியை கேரள பொது சமூகம் கேட்க தொடங்குச்சு. சோசியல் மீடியாவில் இந்த விஷயம் பெரிய அளவு பேசு பொருளாக வந்து மாறுச்சு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு திருச்சூர் எம்பியாக இருக்கக்கூடிய திரு சுரேஷ் கோபி அவர்களுடைய கழுத்தில் நிறைய மாலைகள் போட்டிருக்காங்க. அந்த மாலையில் வந்து இது மாதிரி அது புலிப்பல்லான்னு தெரியாது, ஆனால் புலிப்பல் மாதிரியான ஒரு வடிவத்தில் வந்து ஒன்று இருக்குது, அதையும் நீங்கள் பரிசோதிக்கணும் இப்படிங்கிற பேச்சுக்கள் வந்து சமூக வலைதளங்கள் மொத்தமே பேசு பொருளாக வேடனுக்கு ஆதரவான நிலைப்பாடோடு பல்வேறு நபர்கள் வந்து கருத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதனுடைய வேடனை கைது பண்ண பின்னணியையும் அவங்க வந்து பேசுகிறாங்க. வேடன் ஏன் கைது செய்யப்படணும், அப்போ வேடனுக்கு பிடிக்காத யாரோ வேடனுடைய குரலை வந்து ஒடுக்குவதற்காக முடக்குவதற்காக இந்த வேலையை செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து மலையாளிகள் வந்து பேச தொடங்குறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த வேடன் வந்து கைது செய்யப்படுறதுக்கு முன்னால் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய நிஷாகந்தி ஆடிட்டோரியத்தில் ஒரு நிகழ்ச்சியை வந்து கேரள அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் பாடுறதுக்காக வேடனை வந்து கூப்பிடுறாங்க. அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3000-4000 நபர்கள் தான் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில மிகப்பெரிய ஜனக்கூட்டம் 20,000க்கு மேற்பட்ட மக்கள் வந்து கூடுறாங்க. அந்த பகுதியை வந்து நிகழ்ச்சி நடத்த முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஜனத்திரள், இதை வந்து யாருமே எதிர்பார்க்கல. இது வந்து சங்கீதம்னாலே நாங்க தான், சங்கீதம்னாலே எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய சோ கால்டு உயர் வகுப்பினர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இதுதான் மாறுச்சு. இதனுடைய பின்னணியில தான் இந்த லாபி, இந்த உயர் ஜாதி உயர் வகுப்பு லாபி தான் வேடனை கைது செய்யப்படுறதுக்கு காரணமாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து ஒட்டுமொத்த கேரள மக்களும் வந்து பேச தொடங்கினாங்க. உடனடியாக கேரள அரசாங்கம் இதில் தலையிட்டு என்ன பண்ணுச்சுன்னா வேடனை வந்து வெளியில் விட்டாங்க. கேஸு பாட்டு நடக்கட்டும், வேடனை விடுங்க அப்படிங்கிற மாதிரி வேடனை வந்து வெளியே விட்டாங்க. அது மட்டும் இல்லை, கொடநாடு வனத்துறை அதிகாரியை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்படி வந்து விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது அடுத்ததாக
கேரள அரசாங்கமே என்ன பண்ணுதுன்னா, சிபிஐ கவர்மெண்ட் ஆட்சி பொறுப்பேற்று 4வது வருஷ நிகழ்ச்சியில வேடனை வந்து பாட வைக்கிறாங்க. அதுவும் இடுக்கி மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சியை கொடுத்து பாட வைக்கிறாங்க. ஏற்கனவே வந்து வேடன் இளைஞர்கள் மத்தியிலையும் சிறுவர்கள் மத்தியிலையும் தான் பிரபலம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வேடன் வந்து பெரிய நபர்கள், அதாவது வயது முதிர்ந்தவர்கள் மத்தியிலையும் வந்து வேடன் வந்து மிக பிரபலமான நபராக மாறிவிட்டார். வேடன் சொல்றது சரிதானே, வேடன் கேட்கக்கூடிய கேள்விகள் சரிதானே, இவ்வளவு மூர்ச்சையேறிய இவ்வளவு கூர்மையான வரிகளை வந்து நம்ம இதுவரைக்குமே நம்ம கேட்டதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அங்கே இருக்கக்கூடிய பலரும், இந்த சமூக மாற்றத்தை விரும்பக்கூடிய பல்வேறு நபர்கள் வந்து பேச தொடங்குறாங்க. அந்த இடுக்கி மாவட்டத்தில் நடந்த நிகழ்ச்சியில வந்து வழக்கம் போலவே எவ்வளவு கூட்டம் வந்ததோ அதை விட மிகப்பெரிய அளவில் ஜனத்திரள் வந்து கூடுது. இது வந்து மறுபடியும் பலரையும் அச்சுறுத்த ஆரம்பிக்குது. அந்த அச்சுறுத்தல் தான் கேரளத்தில் வந்து கேசரி அப்படிங்கிற ஒரு RSS பத்திரிகை வருது. அதனுடைய எடிட்டராக இருக்கக்கூடிய NR மது அவர் வந்து களத்தில் வந்து வேடனுக்கு எதிராக வந்து பேச தொடங்குறாரு. அவர் ஒரு நிகழ்ச்சி, கொல்லத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுக்கிறாரு. அந்த நிகழ்ச்சியில் என்ன பேசுகிறாருன்னா, வேடன் வந்து இலங்கையை பற்றி பேசுகிறான், மியான்மரை பற்றி பேசுகிறான், பாலஸ்தீனத்தை பற்றி பேசுகிறான். அப்படின்னா வேடனுக்கு பின்னால் வந்து ஜிகாதிகள் இருக்காங்க. வேடனுக்கு வந்து ஃபண்ட் பண்ணுறது வந்து உலக அளவில் மிகப்பெரிய தீவிரவாத அமைப்புகள் வந்து வேடனுக்கு ஃபண்ட் பண்ணுது. இதை வந்து கவனிக்கணும். இது வந்து நல்லதில்லை. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய கேரள சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மனசில் விஷத்தை குத்தி ஏற்றக்கூடிய வேலையை வந்து வேடன் வந்து செய்கிறான் அப்படிங்கிற விஷயத்த வந்து NR மது வந்து பேசுகிறாரு. NR மது என்ன சூழ்நிலையில் பேசுகிறாருன்னா, அதுக்கு முன்னால தான், அதுக்கு 2 நாட்களுக்கு முன்னால தான் வேடன் வந்து ஒரு இந்து கோயிலுடைய வளாகத்தில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அங்கே வந்து வேடனை பாட வைக்கிறாங்க. இது வந்து NR மது அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துது. ஏன்னா எங்கெங்கேயோ நடத்திட்டு இருந்தாங்க, ஆனால் இன்னைக்கு வந்து நம்மளுடைய மடியிலே கை வைக்கிற மாதிரி நம்மளுடைய கோயில் வளாகத்திலே வந்து நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அச்சுறுத்தலை, பயத்தை வந்து NR மதுக்கு ஏற்படுத்துது. அதனுடைய பின்னணியில தான் வந்து NR மது வந்து இதை வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு வேடனை வந்து நிகழ்ச்சி நடத்த கூப்பிடுவீங்க, நாளைக்கு வந்து கேப்ரே டான்ஸரை வந்து நிகழ்ச்சி நடத்த கூப்பிடுவீங்களா அப்படிங்கிற விஷயத்தை வந்து NR மது இங்கே பேசுகிறாரு. இதுக்கு எதிராக மிகப்பெரிய எதிர்வினைகள் வந்து கேரளத்தில் வந்து உருவாகுது. அடுத்தடுத்த நபர்கள் வந்து கூடவே களத்தில் வராங்க. சங் பரிவார அமைப்பினுடைய சசிகலா டீச்சர் அப்படிங்கிறவங்க வந்து பாலக்காட்டில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. அங்கே பேசும்போது சொல்வதற்கே கூச்சப்படக்கூடிய மிகவும் மோசமான வார்த்தைகளை வேடனுக்கு எதிராக வந்து பயன்படுத்துகிறாங்க. கேரள அரசாங்கத்தினுடைய பணம் இப்படிப்பட்ட மோசமான நபர்களுக்கு வந்து செலவழிக்கப்படுது, இது வந்து கண்டிக்கப்படக்கூடியது அப்படிங்கிறத வந்து சசிகலா டீச்சர் வந்து பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லை, மிக மோசமான ஒரு விஷயத்தை அங்கே வந்து பதிவு செய்கிறாங்க. என்னென்னா, நீங்கள் வந்து பட்டியல் ஜாதியினர், தலித்துகள், உங்களுக்குன்னு ஒரு கலை வடிவம் இருக்குது, உங்களுக்குன்னு பாடல்கள் இருக்குது, உங்களுக்கு வேற கலை அம்சங்கள் இருக்குது, உங்களுக்கு பண்பாட்டு ரீதியாக வேற எவ்வளவோ கலைகள் இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு வேடன் வந்து ராப் சங்கீதத்தை எடுக்க வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிற கேள்வியை வந்து சசிகலா டீச்சர் வந்து எழுப்புறாங்க. இங்கே தான் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும். 1000 வருஷங்களுக்கு முன்னால, நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால நீ வந்து நடக்கக்கூடாது, நீ படிக்கக்கூடாது, நீ இந்த வேலையை தான் செய்யணும், நான் சொல்றது தான் நீ செய்யணும், அடிமை வேலை உனக்குள்ளது இப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்துல நீ வந்து ஏன் ராப் பாடுற அப்படிங்கிற விஷயத்த வந்து பேச தொடங்கியிருக்காங்க. இது வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனையாக வந்து கேரளா முழுவதும் மாறுது. இதனுடைய அடுத்த கட்டமாக யார் வராங்கன்னா, மினி கிருஷ்ணகுமார் அப்படிங்கிறவங்க வந்து பாலக்காட்டு நகராட்சியினுடைய கவுன்சிலராக இருக்காங்க. அவங்க வந்து ஒருபடி மேலே போய் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, வேடன் வந்து நம்முடைய பிரதமர் மோடி அவர்களை வந்து
கபட தேசியவாதி அப்படிங்கிற வார்த்தையை உபயோகித்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. இது மிக தவறானது. 24 மணி நேரம் இந்த இந்திய நாட்டை எப்படி முன்னேற்றணும் அப்படிங்கிற சிந்தனையிலே இந்தியர்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பிரதமர் நம்முடைய பிரதமர், அவரை மிகவும் மோசமாக கீழ்த்தரமாக விமர்சனப்படுத்தக்கூடிய வேலையை வேடன் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதனால இதை நமக்கு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் NIA, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, தேசிய புலனாய்வு அமைப்புக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத சொல்றாங்க. அது கூடவே என்ன சொல்றாங்கன்னா, இங்க மத பேதம் இல்லை, இந்திய நாட்டில் ஜாதி பேதம் இல்லை, அந்த ஜாதி பேதத்தை மத பேதத்தை உருவாக்கக்கூடிய வேலையை வேடன் செய்துட்டு இருக்கிறாரு. இது மிக 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 துரதிர்ஷ்டவசமானது. இதை உடனடியாக தடுத்து நிறுத்தணும். வேடனுடைய பின்னணியில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அர்பன் நக்சல் வேடனுடைய பின்னணியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது மிகவும் திட்டமிட்டு இந்தியாவை பிளவுபடுத்துறதுக்கான வேலையை வேடன் செய்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை மினி கிருஷ்ணகுமார் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு எதிராக மிகப்பெரிய எதிர்வினை கேரளா முழுவதும் உருவாகுது. கேரளா முழுவதும் இல்லை, கேரளத்தை தாண்டி இந்தியா முழுவதும் உருவாகுது. இப்படி தொடர்ந்து வேடனுக்கு எதிராக விமர்சனங்களும் விவாதங்களும் உருவாயிட்டு இருக்கும்போது வேடனுடைய நிலை என்ன ஆகுதுன்னா, கேரள மக்கள் மட்டுமே அறிந்திருந்த வேடன் இன்னைக்கு இந்தியா முழுவதும் அறியக்கூடிய ஒரு நபராக மாறி இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, உலக அளவில் இன்னைக்கு வேடனை பின்தொடரக்கூடிய நபர்கள் அதிகரிச்சிருக்கிறாங்க. வேடன் பேசக்கூடிய அரசியல் சாதாரண அரசியல் இல்ல, அம்பேத்கர் பேசின அரசியல். நவீன கேரளத்தினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய ஜாதி வன்மத்தையும் மத வன்மத்தையும் எதிர்த்த தலைவர்களாக இருக்கக்கூடிய ஐயன்காளியையும் பொய்கையில் அப்பச்சன் அவங்களுடைய குரலையும் உயர்த்தி பேசக்கூடிய நவீன கலைஞனாக வேடன் இருக்கிறாரு. அதனால கேரள மக்கள், ஒட்டுமொத்த கேரள மக்களும் வேடனுக்கு பின்னால இருந்து இதை உற்சாகப்படுத்திட்டு இருக்காங்க. வேடன் சொல்றது தான் சரி அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. வேடன் பேசக்கூடிய பாடக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைகள் மத்தியில கேரளத்தினுடைய முன்னணி நடிகர்களாக இருக்கக்கூடிய பிருத்திவிராஜ், நடிகர் மம்முட்டி, இவங்க எல்லாமே வேடனுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. மம்முட்டி சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, 100 வருடங்களுக்கு முன்னால பட்டியல் ஜாதியினரை, தலித்துகளை நீ எனக்கு முன்னால வரக்கூடாது, இத்தனை அடிக்கு தள்ளி தான் நீ நிற்கணும், நீ பேசக்கூடாது, நீ இந்த வேலையை தான் செய்யணும், இந்த தொழில் தான் உன்னுடைய தொழில், இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த விஷயங்கள்லாம் நடக்காது. நவீன காலத்துல இதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு. வேடன் தொடர்ந்து பேசணும் அப்படிங்கிறத மம்முட்டி சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி பிருத்திவிராஜ் அவர்களும் இதைத்தான் சொல்லியிருக்கிறாரு. வேடன் ஒடுக்கப்பட்டவர்களுடைய குரல், 2000 வருஷமாக ஒடுக்கி அடக்கி வைக்கப்பட்ட மக்களுடைய குரலாக வேடனுடைய குரல் ஒலிச்சிட்டு இருக்கு. அந்த குரல் இன்னும் பலமாக ஒலிக்கணும் அப்படிங்கிறது தான் பிருத்திவிராஜ் சொல்லியிருக்கிறாரு. நம்மளும் அதை தான் சொல்கிறோம். வேடனுடைய அனல் கக்கக்கூடிய அந்த வார்த்தைகள், கூர்மையான அந்த கவிதைகள் இன்னும் வீரியமாக ஒலிச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இதில் சொல்கிறோம். வேடனுடைய பாடல்களை நீங்களும் பாருங்க, வீடியோக்களை பாருங்க. இந்த நிகழ்ச்சி பற்றிய விமர்சனங்களையும் உங்களுடைய ஆலோசனைகளை எங்களுக்கு சொல்லுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.